கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்கன் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 26/2/2024 3/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியா ராசியில் கேது பகவானும், மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும், கும்பத்தில் சூரிய பகவான், சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவான், மீனத்தில் புத பகவானும் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம், அதாவது சிம்ம ராசியிலிருந்து கேட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார். கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில், அதாவது விருச்சிக ராசி வரலும் போகிறார் இந்த வாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 28ஆம் தேதி சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, சங்கடஹர சதுர்த்தி, எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் சேவிச்சுட்டு அந்த 9 தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தேலையானால் 9 முறை தோப்புகரணம் போட்டுட்டு வரும்போது கையில் ஏதாவது இந்த எருக்க மாலையும் இல்லை அருகம்புல் இதெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான கஷ்டங்களும், பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் உடல்நிலையில் இந்த செட்பேக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய மற்றும் ஒரு பெரிய விசேஷம் சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் 1/3/2024 வருது. சஷ்டியில் அதுவும் தேய்பிறை 6ஆம் நாள் சஷ்டி வருது. இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்கள் குழந்தை பேருக்குன்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேருக்கு பிராப்திகள் நிச்சயமாக உண்டு. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி. இதை தவிர 3ஆம் தேதி 3/3/2024 அன்றைக்கி அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி, அதாவது சப்தமி, அஷ்டமி, நவமி இந்த 3 நாட்கள் 4 3 12 நாள், அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பித்ருக்களை நினைத்து செய்யக்கூடிய, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கர்மாக்களை சொல்கிறது அஷ்டகா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள். சரி, இந்த வாரம் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். கும்ப ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கும்ப ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறைகிற, பொதுவாகவே சந்திராஷ்டமம்னா சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இதன் மூலியமாக மதிகாரகன் மயங்கக்கூடிய காலகட்டம், மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வெளியூர் போக வேண்டி இருந்தது, இல்லை ஒரு சைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே, ஆனால் இந்த கும்பம், மீனம், மேஷம் இந்த ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியோ நெல்லோ தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இந்த உங்களுக்கு இந்த என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 26/2/2024 3/3/2024 வரலும் உண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தோம்னா ராசியின் அதிபதி உச்சம் பெற்று போய் 10ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டாகும். இப்போ தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய 9ஆம் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம். திருமண பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்களால் இருக்கிறதுனாலையும், சப்தமாதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் திருமணம், 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியும் சேர்ந்து ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும்
12ஆம் இடத்தில் நீச்சப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். காய்கறி இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த மண், ஜல்லி, செங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த சாண்டுன்னு சொல்லக்கூடியது, சாண்ட் இம்போர்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவளுக்கு, மருத்துவ உபகரணங்கள் பண்ணுறவாளுக்கு, மருத்துவ துறையில் இருக்கிறவாளுக்கு, ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு, அதாவது இந்த டெஸ்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு, அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸ், இராணுவம் மற்றும் போலீஸ், இந்த சிவில் சர்வீசஸ் இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசியின் அதிபதியும் உச்சம், ராசியில் 9ஆம் அதிபதியான பாக்யஸ்தானாதிபதி இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் மூலியமாக அபரிமிதமான நல்ல ஒரு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வாரம், அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல 26ஆம் தேதி கார்த்தால 7:45 28ஆம் தேதி, அதாவது 29ஆம் தேதி அதிகாலை, 28ஆம் தேதி அதிகாலை வந்து உங்களுக்கு 28ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புத பகவானும் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால 12ஆம் இடத்துல சற்று மந்த நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஏதாவது ஒரு கால்குலேஷன்லாம் போடணுன்னா டக்குன்னு கொஞ்சம் மறதி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதாவது சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். அது வந்து 28ஆம் தேதி சாயந்தரம் 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமையிறது. 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏற்றமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். தொழிலில் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான லாபம், எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சந்திர பகவான் 8ஆம் இடத்துல போகிறார். அது வந்து 2ஆம் தேதி கார்த்தால 4:30 4ஆம் தேதி கார்த்தால ஒரு 11:30 மணி வரலும் இருக்கார். இது சந்திராஷ்டம காலமாக இருக்குது. புதிய முயற்சிகள் வேண்டாம். யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, கமிட்மெண்ட் எதுவும் கொடுக்காதீங்க. இந்த வாரத்தில் பார்த்தா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கோ. சஷ்டியும் வருது, சஷ்டி விரதம் இருங்கோ, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குங்கோ, சஷ்டி விரதம் இருங்கோ. அதை தவிர வந்து வடபழனி போயிட்டு வாங்க. வடபழனி முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த வாரம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.